பிரச்சனைகள் அவருக்கு எதிராக வரும்போதும் ஆண்டவர் என்னத்தை பேசி பிசாசை மேற்கொண்டார்? என்னத்தை பேசி? எழுதியிருக்கிற வார்த்தையை பேசி மேற்கொண்டார். இங்கேயும் போட்டிருக்குது பாருங்க, நாங்களும் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நாவினால பேசுகிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியினுடைய நாவிலையும் அவருக்குள்ள இருந்த அதே வல்லமையை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நமக்குள்ள ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பெந்தகோஸ்த நாளில் ஊற்றும் போதே அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எப்படிப்பட்ட காரியம் இருக்குது? விசுவாசத்தின் ஆவி அவருக்குள்ள இருக்குது. பரிசுத்த ஆவி, உண்மையாக பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட மனுஷன் அவன் விசுவாசத்தின் ஆவியை உடையவனா இருப்பான். அவன் விசுவாசிக்கிறத பேசுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் விசுவாசிக்கிறத பேசுவான். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட குறைவுகள் வந்தாலும், எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடினால, காலேப் சொல்றாரு, கர்த்தர் கூட இருக்கிறபடினால அதை எளிதாக சுதந்திரித்து கொள்ளலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தாவீதும் சொல்றார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட சத்துருக்கள் ராஜாக்கள் எனக்கு எதிராக, என்னுடைய படை வீரர்களுக்கு எதிராக, என்னுடைய நாட்டிற்கு விரோதமாக வந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மேய்க்கிற மந்தைகளுக்கு எதிராக வந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சபையை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட மனுஷங்க எத்தனை வார்த்தைகளை பேசினாலும், எப்படிப்பட்ட மனுஷங்க உங்களை குழியில் தள்ளுறதுக்கு, கீழே தள்ளுறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்கு, உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் தேவரீர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவித்து காத்து கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை நம்மளை குழியில தள்ளி நம்முடைய பேரை கெடுத்திருந்தாலும் கூட தேவன் அவர்களுடைய வாய் அறிக்கை செய்கிற அளவுக்கு நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.